Hey all, this is Jodi Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா ஒரு வித்தியாசமான டாபிக் தான். 48 டேஸ்ல இன்னையில இருந்து 48 டேஸ்ல உங்க பர்சன் உங்க கூட ரீயூனியன் பண்ணுவாங்களா, ரீயூனைட் ஆவாங்களா, உங்களை தேடி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரீடிங்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ நான் போஸ்ட் பண்றதுக்கு கீழேயும் டைட்டில் பிரஸ் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல என்னோட நம்பர் இருக்கும், பர்சனல் ரீடிங்ஸ்க்கான நம்பர். இல்லைன்னா டெய்லி பேசிஸ்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து என்னோட நம்பர் வந்து பர்சனல் ரீடிங்ஸ்க்காக நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன், அதையும் நீங்க பார்க்கலாம். இப்ப நான் ஒன்ஸ் என்னோட நம்பரையும் ரிப்பீட் பண்றேன், 8939767271. இதுதான் என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கலாம். கால் கன்சல்டேஷனும் February 1ல இருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரியரா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இப்ப நம்ம ரீடிங்ஸ்ல போகலாம். ஓகே, இந்த 48 ஹவர்ஸ்ல யூனிவர்ஸ் பர்சன் திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதா? ரீயூனைட்ட பத்தி யோசிப்பாங்களா, ரீயூனியன் பத்தி யோசிப்பாங்களா இந்த பர்சன்? யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், டிவைன், 48 டேஸ்ல இந்த பர்சன் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? யூனிவர்ஸ் கார்ட்ஸ் ப்ளீஸ். ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், யூனிவர்ஸ். ஓகே, கார்ட்ஸ் வந்திருக்கு. Universe, spirit, angels. Okay. Universe, spirit, angels. Universe, spirit, angels. Guidance. உங்களோட கைடன்ஸ கொடுங்க. உங்களோட கைடன்ஸ கொடுங்க. யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், உங்களோட கைடன்ஸ் கொடுங்க. Universe, spirit, angels, universe, spirit, angels, divine, உங்களோட கைடன்ஸ் கொடுங்க. 48 days இந்த பர்சன் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, பார்ட்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 8 of cups வந்திருக்குது. சோ இந்த பர்சன் நினைச்சு நீங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கீங்க. ஓகேங்களா? இவங்க வருவாங்க, உங்க லைஃப்ல திரும்ப ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து 80% இருக்கு. இப்போ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் வந்து நோ கான்டாக்டா இருக்கலாம், நோ கம்யூனிகேஷனா இருக்கலாம், இல்ல பாஸ்ட் சுச்சுவேஷன் கூட நோ கான்டாக்ட்ல இருந்திருக்கலாம். அதிகமான வருஷம் வந்து உங்களுக்குள்ள ஒரு கேப் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? நிறைய வருஷம் பாத்துக்காத எனர்ஜி வந்து தெரியுது. அதே மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. இந்த கார்டை பார்த்தாலே தெரியும், ஒரு தனிமையில ஒரு பர்சன் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு கடற்கரை ஓரமா, இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கீங்க. அதே நேரத்துல இந்த பர்சன் வந்து வருவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு எஸ்கேபிசம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏதாவது ஒரு மேரேஜ், ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்து அவங்கள வந்து முன்னிறுத்தி பண்ண சொல்றீங்க, நம்ம மேரேஜ் விஷயமா பேசு அப்படின்னு நீங்க சொன்னாலும் இந்த பர்சன் வந்து எஸ்கேப் ஆகவே தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு கமிட்மெண்ட் உள்ளார வந்து வரமாட்டாங்க. வரதுக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோ அதனால நீங்க வந்து இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அதை இவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து எஸ்கேபிசமா தான் ஃபீல் பண்றாங்க. அந்த கல்யாணத்தை வந்து ஒரு கன்சிடரே பண்ணாம, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கன்சிடரே பண்ணாம அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க, உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் இது இவ்வளோ விஷயங்கள் உங்க பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் திரும்ப அவங்க வருவாங்கங்கிறதுக்கான வார்த்தை இருக்கு, அபண்டமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ எவ்வளவு தூரம் உங்களை விட்டு அவங்க விலகி போனாலும் திருப்பி அவங்க கூட வந்து ஒரு ரீயூனைட் பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ணுவாங்க. உங்களோட டிசப்பாயின்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரே வேர்ட்ல வந்து பதில் கொடுத்துட்டாங்க யூனிவர்ஸ், அபண்டமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்ப போனதெல்லாம் விட பல மடங்கு அன்போட உங்ககிட்ட திரும்பி இந்த 48 நாட்களுக்குள்ள உங்ககிட்ட உங்க பர்சன் வந்து வருவாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே அந்த ஒரு நல்ல மேனிஃபெஸ்டேஷனை வந்து வைங்க. ஓகேவா? இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ பார்த்துட்டே பண்ணும்போது சீக்கிரமா எல்லாருக்கும் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு.
இன் ஃபியூச்சர்ல இந்த பர்சனோடைய என்ட்ரி வந்து ரொம்பவே அபண்டன்டா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பர்சனோட என்ட்ரி வந்து இருக்கும் இந்த 48 டேஸ்ல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு கார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டெத் கார்டு வந்து வந்திருக்கு, தெரியுதா? டெத் கார்டு வந்து ரிவர்ஸ்ல வராம கரெக்டா வந்திருக்கு. இதே டெத் கார்டு ரிவர்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு என்ன சொல்றது எனர்ஜி வந்திருக்கு. பட் உங்களுக்கு லக்கிலி வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்துருக்கு. டெத் கார்ட்ல 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு நெகட்டிவ், அதாவது ரிவர்ஸ்ல வந்திருக்கா அப்படின்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் வரும். டெத் கார்டுனாலே அதான் அர்த்தம். டெத் கார்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போனதாதான் அர்த்தம். இன்னொரு மீனிங் வந்து இப்போ யூனிவர்ஸ் கொடுக்கறது என்னன்னா, டெத் கார்டுல வந்து ரிவர்ஸ்ட் ஒன்னு இருக்கு, அப்ரைட்னு ஒன்னு இருக்கும். ஓகேங்களா? சோ ரிவர்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவா போய் முடியும். ஆனா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க கார்டு வந்து டெத் கார்டு பாசிட்டிவ். சோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது கெட்ட விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து உங்க பர்சன் கிட்ட இருந்து வரும். தெரியுதா? எண்டிங்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, பிகினிங்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. சோ நன்மைகள் எல்லாம் பெருகி துயரங்கள் எல்லாமே முடிவடைய போகுது உங்களுக்கு. ஓகேங்களா? உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இப்ப முடிஞ்சு ஒரு சந்தோஷமான நாட்களுக்குள்ளார நீங்க வர போறீங்க. இந்த 48 டேஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல பிகினிங், ஹாப்பினஸ் உங்க பர்சன் சைட்ல இருந்து வரும். ரீயூனியன் பத்தி, ரீயூனைட் ஆகுறத பத்தி அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா தெரியும், ஒரு சேஞ்ச் தெரியும். உங்களை விட்டு போன பர்சனாவே அவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப நல்லா ஹீல் ஆகி மாறி உங்களோட ஒர்த் தெரிஞ்சு உங்களை மதிச்சு ஏத்துக்கிற ஒரு பர்சன் மாதிரிதான் அவங்க இப்ப எனக்கு தெரியுறாங்க. அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க, நிறைய டிரான்சிஷனுக்குள்ள கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண தப்பு என்னென்னலாம் ரிலேஷன்ஷிப்ல வந்து தப்பு பண்ணியிருக்கோம், இந்த பர்சனை நம்ம எவ்வளவு தூரம் ஹர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தூரம் விட்டுட்டு போயிருக்கோன்றத உணர்ந்து திரும்ப இந்த 48 டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து உங்க பர்சன் வந்து உங்க கூட வருவாங்க அப்படிங்கறதுக்கான கார்டு வந்து எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எப்பவுமே நம்ம 24 ஹவர்ஸ் எனர்ஜி, 48 ஹவர்ஸ் எனர்ஜியும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோவுமே டைம்லெஸ் ரீடிங் தான். ஓகேங்களா? இது குறிப்பிட்ட டைம் தான் பார்க்கணும்னு இல்லை, எப்போ பார்த்தாலும் உங்களோட சுச்சுவேஷனுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே என்னதான் செய்யும், உதவதான் செய்யும். ஸோ கண்டிப்பா என்னோட முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நிறைய பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரெசனேட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு கார்ட்ஸுமே டிவைன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு ஆதரவு, பரிசுதான். சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கண்மூடியா எடுத்துக்கிட்டு ஒரு என்ன சொல்றது அவங்கள ஒரு முன் உதாரணமா வச்சுக்கிட்டு நம்ம அந்த கைடன்ஸ் எடுத்துட்டு போகிறது ஒரு சிறந்த வழி. சோ அதனால இந்த டிவைன் சேனலுக்கு நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களோட ஆதரவை கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல யூனிவர்ஸ் வந்து என்ன மெசேஜஸ் தந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த கார்டு இது வந்து நோ ஜெண்டர் பேஸ்ட். ஸோ மேலா இருந்தா ஃபீமேல் ஸ்விட்ச் பண்ணி பாருங்க, ஃபீமேலா இருந்தா மேலுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கார்டு வந்து 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 5 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் போது ஒரு ரெக்ரெட். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 48 டேஸ் எனர்ஜி வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அவங்க மனசுல, ஒர்க் ஆகவும் போகுது. ஓகேங்களா? இன்னையில இருந்து 48 டேஸ்ல உங்களோட பர்சன் மனசுல ஒரு ரெக்ரெஷன் வந்து வரும். ஏன்னா எதனால அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து அவங்க தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அது தவறா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்ரெஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ற ரெக்ரெஷன் இருக்கும். ஒரு ஃபெயிலியர், ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார்டு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கார்டை பாருங்க. டிசப்பாயின்மெண்ட்ன்ற வார்த்தை இருக்கா, அது வந்து உங்களோட எனர்ஜி, உங்களுக்கான எனர்ஜி. நீங்க தான் இப்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கீங்க. கரண்ட் சிச்சுவேஷன்லயும் சரி, பாஸ்ட்லயும் சரி, உங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கே தவிர இந்த பர்சனுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டே இல்லை உங்களை விட்டு போறது. ஆனா இந்த 48 டேஸ்ல வந்து கண்டிப்பா அவங்க வந்து அந்த ஒரு டிரான்சிஷனுக்குள்ளார போறாங்க. அந்த ஒரு உங்களுக்கு பண்ண சில தப்பான விஷயங்களை வந்து ரெக்ரெட் பண்றாங்க. தெரியுது? அவங்களோட டிசப்பாயின்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அவங்க கொடுத்த டிசப்பாயின்மெண்ட் வந்து எப்படி உங்களுக்கு வந்து வலிக்குதோ அதே மாதிரி அவங்களும் இப்ப உங்களை விட்டு போறதை நினைக்கும் போது, போயிட்டது நினைக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கும் ஸ்லோவா
வர ஆரம்பிக்குது. ஸோ பாசிட்டிவிட்டியோட இருங்க. அவங்களும் நீங்க இல்லாததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ சீக்கிரமே அந்த ரீயூனியனுக்கான ஒரு கேட் வந்து உங்களுக்கு இந்த 48 டேஸ்ல இருந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? யூனிவர்ஸ் சைட்ல இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை வைங்க. கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீங்க வைக்கும் போது அவங்க உங்களுக்கு ஒரு அலாதியான ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓ காட், நீங்க பாருங்க 4 ஆஃப் வாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேரேஜ்க்கான கார்டு தெரியுதா? செலிப்ரேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா நோ டவுட் 48 டேஸ்ல இந்த பர்சன் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. ஓகேங்களா? ரீயூனியன் பத்தி அவங்களே பேசுவாங்க. ஒரு செலிப்ரேஷன், ஒரு சந்தோஷம் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஓகேங்களா? உங்க ரிலேஷன்ஷிப் வந்து முன்னாடி எல்லாம் ஒரு சந்தோஷமே இல்லாம இருந்திருக்கும். ஏன்டா இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் போக போக இந்த பர்சனுடைய நடவடிக்கைகள் பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் வந்து ஒரு கிளாஷா மாறி இருக்கலாம். இப்போ அதனால நீங்க பிரிஞ்சு இருக்கலாம். பிரிஞ்சு இருந்தாலுமே அவங்க திருப்பி உங்களை தேடி வரமாட்டாங்களாங்கிற ஏக்கம், காதல் வந்து உங்ககிட்ட தெரியுது. அதனாலதான் உங்களுக்கு யூனிவர்ஸா இந்த ஒரு 48 டேஸ் எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புறேன். எனக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது யூனிவர்ஸோட கைடன்ஸும் எனக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ ரொம்ப யூனிவர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஃபுல்லா இருக்கேன் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு. நீங்களும் இந்த வீடியோ வந்தோடனே எத்தனை பேர் வந்து இந்த பிளெஸிங்ஸ் ரீச் அவுட் பண்ண போறீங்கன்னு தெரியல, எவ்வளவு பேருக்கு இந்த பிளெஸிங்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த பிளெஸிங்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்க 48 டேஸ் எனர்ஜியை வந்து நான் உங்களுக்கு அப்படியே சென்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ செலிப்ரேஷன், ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஹார்மனி இருக்கு. எவ்வளவு சண்டைகள் இருந்திருந்தாலும் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹார்மனியில முடியும். இந்த பர்சன் கூட நீங்க என்ன சண்டையில இருந்தாலும் ஓகே தான். ஒரு இனிமே அவங்க நமக்கு உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க, பெரிய சண்டை ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்க ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலை நோக்கி போகும், ஒரு ஹார்மனியை நோக்கி போகும். ஓகேங்களா? அதே மாதிரி மேரேஜ்னு வந்திருக்கு. ஸோ ஒரு மேரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரீயூனியனுக்கு அடுத்து மேரேஜோடைய பேச்சுவார்த்தைகள் வந்து உங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல வந்து ஒரு மாற்றம் வந்து தெரியும். அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும், வீடு கட்டிட்டு இந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணணும்ன்ற தாட் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஹோம் கம்யூனிட்டி, ஹோம் கம்மிங்னு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு வீடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, மேரேஜ் பண்ணணும்னா வீடு வேணும், ஒரு லவ்லி ஹவுஸ் எதிர்பார்க்குறீங்கனாலும் நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்குவீங்க நீங்க நினைச்ச பர்சன் கூட, அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 48 எனர்ஜி என்ன சொல்றது, இந்த 48 டேஸ் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. எந்த வகையிலயும் ஒரு தப்பான விஷயங்கள் வந்து இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் தான் தெரியுது. 3 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கேயுமே செலிப்ரேஷன் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு டபுள் செலிப்ரேஷன், டபுள் டமாக்கா மாதிரி உங்களுக்கு டபுள் செலிப்ரேஷன் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒண்ணு போடுறாங்க அப்படிங்கும் போது இதுல ஒரு ஹிடன் மெசேஜஸ் இருக்கு. நீங்க கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு கூடுறீங்க அப்படிங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணு கூடுவோம்? ஒரு அக்கேஷன், ஒரு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு தானே நம்ம ஒண்ணு கூடுவோம். ஸோ இவங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட ஒண்ணு கூட போறாங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ்க்கான அந்த ஒரு விஷயம் வந்து தெரியுதா? ஓகேங்களா? ஒரு மேரேஜ்க்கு முன்னாடி வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹேங் அவுட் பண்றது, எங்கேயாவது வெளியில போறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இந்த 48 டேஸ்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள தேடி வராங்கன்னா அஃப்கோர்ஸ் இது என்னன்னு சொல்றது, மேரேஜ்க்கான ஒரு வைப்ஸ் தான் தெரியுது எனக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் கூட நீங்க வந்து ரொம்ப நாள் பேசாம இருக்கீங்க, அவங்கள திருப்பி ரீகனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலுமே அதுவுமே உங்களுக்கு இந்த மேரேஜ் மூலியமா போன ஃப்ரெண்ட்ஷிப்பும் திரும்ப உங்களுக்கு வரும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட ஒரு ஹாப்பி செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, ஒரு சந்தோஷம் வந்து காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் கார்டு மூன் கார்டு. ஓகே, மூன் கார்டு பார்க்கும்போது நீங்க என்னென்னலாம் வந்து ட்ரீம்ஸ்ல நினைச்சீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து அச்சீவ் பண்ணுவீங்க உங்க பர்சன் கூட. இந்த 48 டேஸ்ல உங்க பர்சன் கூட என்னென்னலாம் நீங்க ட்ரீம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஷுவரா அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்க டே ட்ரீம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பீங்கல்ல, எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், அந்த பர்சன் கூட எனக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகணும், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா?
ஸோ அப்படிப்பட்ட பர்சனுக்கு எல்லாத்துக்கும் கனவு வந்து நினைவாகக்கூடிய காலம். உங்க ட்ரீம்ஸே உங்களுடைய ட்ரூ மொமெண்டா வரும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கும். என்னடா நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே இந்த பர்சன் நம்ம கிட்ட வருவாங்கன்னு. சடனா வந்து நிக்கிறாங்களேன்னும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாதிரி உங்களுக்கு நடக்கும். உங்களோட இன்டியூஷன் எல்லாம் பழிக்கக்கூடிய காலம். ஓகேங்களா? இந்த 48 டேஸ்ல வந்து நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, ரிலேஷன்ஷிப்னு இல்லை, எந்த விஷயத்துக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் கிடைக்கும். பர்டிகுலரா இந்த 48 டேஸ்ல உங்க ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, உங்க பர்சன் உங்ககிட்ட வரணுன்றதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகும். எந்த ஒரு பயம் கவலையும் வேண்டாம். உங்க சப்கான்சியஸ் தாட் எல்லாமே இப்ப என்ன ஆக போகுது, ஒரு ட்ரூவா வரப்போகுது. ஸோ உங்க பர்சன் உங்க கூட ரீயூனைட் பண்ண போறதுல டவுட்டே கிடையாது. இந்த 48 ஹவர்ஸ் எனர்ஜியுமே அதை வந்து ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு சொல்லிடுச்சு. உங்க பர்சன் வந்து என்ன மாதிரி திங்க் பண்றாங்க, உங்ககிட்ட எப்படி வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய தப்ப உணர்ந்துட்டாங்களா இல்லையா, இந்த ரீயூனியன் இந்த ரீகன்சல் வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். இந்த 48 டேஸ்ல தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பாசிட்டிவ் தாட்டோட. உங்க பர்சன் உங்ககிட்ட இந்த 48 டேஸ்ல வந்து ரீயூனைட் பண்ணுவாங்க. அதற்கான பிளெஸிங்ஸை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. Bye. அதுக்கு முன்னாடி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், 8939767271. ஓகேங்களா? கால் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னாலும் இதே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே கைஸ். நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. எல்லா ரீடிங்ஸையும் நான் கிளியரா கொடுத்துருக்கேன். உங்க பர்சன் வந்து இந்த 48 டேஸ்ல எல்லாருக்கும் திரும்பி வரணும்னு என்னோட பிளெஸிங்ஸ், யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸும் நான் சேர்த்து உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். அண்ட் சென்டிங் அ ஹியூஜ் பாசிட்டிவ் வைப். உங்களுக்கு எல்லாமே நடக்கணும், நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் உங்களுக்கு கை கூடணும். நன்றி, வணக்கம்.